ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டூ ஆஃபீசர்ஸ் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே 2 சரிங்களா? 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சுச்சு. இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, பிரியம்பிள் அண்ட் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? பிரியம்பிள் அண்ட் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த பேஜ் இங்கேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த பேஜ் வந்து நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். சரிங்களா? பிரியம்பிள் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுலேருந்து வந்து எந்த மார்க்கையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரியம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து, இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வி த பீப்பிள் ஆஃப் இண்டியா. சரிங்களா? வி த பீப்பிள் ஆஃப் இண்டியா இப்படி தான் வந்து பிரியாம்பிள் இருக்கும். வி த பீப்பிள் ஆஃப் இண்டியா ஹேவ் சாலம்ன்லி ரிசால்வ்ட் டூ கான்ஸ்டிட்யூட் இண்டியா இன்டூ எ சாவரின், சோசியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இதுக்கு தனித்தனியா மீனிங் என்னன்னு சொல்லி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சரிங்களா? சாவரின், சோசியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த ஆர்டர் கேட்பாங்க. இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. அதே மாரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சரிங்களா? Liberty, equality, fraternity. In our Constitution Assembly, in your Constitution Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, and give ourselves to this Constitution. சரிங்களா? நம்மளுக்கு நம்மளே குடுத்துக்கிறோம் அப்படின்ற மாரி வந்து இதோட மீனிங். எப்போ அப்படின்னா 26th ஆஃப் நவம்பர் 1949. பிரியாம்பிள் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 26th ஆஃப் நவம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். இப்போ பிரியம்பிள் பத்தி வந்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அதன் முகவுரையிலும், அரசியலமைப்பு சட்ட நெறியிலும் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அது 32 ஆர்டிக்கிள் வந்து இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. இத வந்து வெறும் ஆன்மா அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதன் முகவுரையிலும், அரசியலமைப்பு சட்ட நெறிகளிலும் உள்ளது. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, முகவுரை என்பது இந்திய மக்களின் கனவுகளையும், லட்சியங்களையும் பிரதிபலிக்கும் ஆவணமாகும். கே.எம். முன்ஷி சரிங்களா? பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்ன்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? முகவரி என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம், ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏர்னஸ்ட் பெர்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கீ நோட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பின் திறவுகோல், முகவுரையே அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? கே.என். பால்கிவாலா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து, முகவரி என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. அலாலி கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முகவரி என்பது அரசியலமைப்பின் நோக்கங்களையும், தத்துவங்களையும் வெளிப்படுத்துகிறது. சுபாஷ் காஷ்யப் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முகவரி என்பது அரசியலமைப்பின் சுருக்கமான அறிமுகம். சரிங்களா? சுருக்கமான அறிமுகம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. சர் எர்னஸ்ட் பர்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முகவரி என்பது அரசியலமைப்பின் திறவுகோல். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா, சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இப்ப தான் பார்த்தோம். அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பின் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் கூட வந்து பிரியாம்பிள் தான். சரிங்களா? இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, யுஎஸ்ஏ அமெரிக்காலருந்து எடுக்கப்பட்டது. முகவுரையை முன்வைத்தவர். சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும். இத வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா? இது வந்து எப்போன்னா 13 டிசம்பர் சரிங்களா? 1946 இந்த டைம்ல வந்து நேரு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு டிராஃப்டிங் கமிட்டி கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 22 ஜனவரி 1947ல வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அதேமாரி 26 நவம்பர் 1949 முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சைன் பண்ணி ஏத்துப்பாங்கல்ல, முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. நம்ம கான்ஸ்டிடியூஷனே பார்த்தா ரிப்பப்ளிக் டே இருக்குல்ல, அதுதான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. முகவரியின் முக்கிய வார்த்தைகள். இப்ப அந்த பேஜ்ல இருந்து தெரியுமா? எல்லாமே இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த முகமூடில இருந்தது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வி த பீப்பிள் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லி இருக்கா, அத பாருங்க. வி த பீப்பிள் ஆஃப் இண்டியா, இந்திய மக்களாகிய நாம். இதுதான் ஃபர்ஸ்ட். இது ஆர்டர் மாத்தி கூட கேட்பாங்க. இந்த பீப்பிள் ஆஃப் அந்த மாரி மாத்தி மாத்தி கேட்பாங்க. சரிங்களா? வி த பீப்பிள் ஆஃப் இண்டியா, இந்திய மக்களாகிய நாம். அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கே வந்து அதிகாரம் வந்து அதிகாரம் மக்களிடமிருந்து வருகிறது. இதான் இதுக்கு மீனிங். அதிகாரம் மக்களிடமிருந்து வருகிறது. சாவரின் இறையாண்மை அப்படின்னா, வெளிநாட்டு ஆதிக்கம் இல்லாமல் உள்நாட்டு மற்றும்
வெளிநாட்டு கொள்கையை தானே தீர்மானிக்கும் அதிகாரம் இருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து இறையாண்மை. சோஷியலிஸ்ட் சோஷியலிசம் 42வது சட்ட திருத்தம் 1976ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போமா? இது சோசியல், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இது 3மே வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ல சேர்த்திருப்பாங்க. சோஷியலிசம்னா தெரியும். சமூக நீதி, பொருளாதார நீதி, செல்வ சமநிலை, வறுமை ஒழிப்பு. சரிங்களா? செக்யூலர் அப்டின்னா எல்லாருக்குமே தெரியும். ரிலிஜியன் பேஸ் பண்ணி. சரிங்களா? அப்போ வந்து அரசு எந்த மதத்தையும் ஆதரிக்காது. சார்ந்ததும் கிடையாது, ஆதரிக்காது. அனைத்து மதங்களும் சம உரிமை. அத பத்தி பேசுறது தான் வந்து என்னது? ரைட் டூ ஃப்ரீடம் 25 டூ 28 ஆர்டிக்கிள் இருக்குல்ல, அது. டெமோக்ராட்டிக் சரிங்களா? மக்களால் மக்களுக்கு மக்கள் என சரிங்களா? இதுதான் ஆப்ரஹாம் லிங்கனும் சொல்லியிருப்பாரு. டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள், பை த பீப்பிள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ரிப்பப்ளிக் குடியரசு சரிங்களா? பரம்பரை அரசர் இல்லை. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர். சரிங்களா? இப்ப முடியாட்சின்னு சொல்லுவாங்க. மோனார்க்கின்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, இப்ப பரம்பரையா ஆட்சி பண்ணாம, சரிங்களா? பப்ளிக் வேணும்னா, யார் வேணும்னோ அவங்கள வந்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. ஜஸ்டிஸ் 3 வகைப்படும். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இது எத்தன வகைப்படும்னு கேட்பாங்க. சரிங்களா? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சரிங்களா? சோர்சஸ் டிபிஎஸ்பி பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சுதந்திரம் சரிங்களா? சுதந்திரம்னா லிபர்ட்டி. சிந்தனை, பேச்சு, கருத்து இதுதான் ஆர்டிக்கிள் எதுல பார்த்தோம்? 19ல பார்த்திருப்போம். சரிங்களா? 19ல 1, 2, 3ன்னு பார்த்திருப்போமா? பேச்சுக்கு சுதந்திரமு, சரிங்களா? அந்த மாரி வந்து எல்லாத்துக்கும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து, டிராவல் பண்றதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாரி ஒரு 6 பார்த்திருப்போம். சரிங்களா? இப்ப அதே மாரி வந்து இதுலயும் எதுக்கு எதுக்குன்னா, சிந்தனை நீ யோசிக்கலாம், பேசலாம், கருத்து சொல்லலாம். நம்பிக்கை, மதம், வழிபாடுக்கு எல்லாமே சிந்தனை. இது வந்து ஆர்டிக்கிள் 19லருந்து ஆர்டிக்கிள் 25. சரிங்களா? ஈக்குவாலிட்டி, ரைட் டூ ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? அந்த ஈக்குவாலிட்டின்னு இருக்கா, அந்த பேஜ்ல இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கு என்ன அப்டின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சம உரிமை, பாகுபாடு இல்லை. இத பத்தி சொல்ற ரைட் டூ ஈக்குவாலிட்டி பத்தி சொல்ற ஆர்டிக்கிள் வந்து 14 டூ 18. இப்போ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்கேன். சரிங்களா? ஈக்குவாலிட்டினா, ஏன்னா இதுல என்ன இருக்கோ அதுதான் உள்ளேயே வந்திருக்கும். சரிங்களா? இப்ப ஈக்குவாலிட்டினா, அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். நோக்கம் தேசிய ஒற்றுமை, தனிமனித கண்ணியம், ஒருமைப்பாடு, அகில இந்திய உணர்வு. இந்த முகவரி திருத்தச் சட்டம் வந்து 42வது திருத்தச் சட்டம் 1976. சரிங்களா? சோசியல், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தைய வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது ரிலேட்டடான கேஸ் பார்ப்போம். சரிங்களா? அது ஒரு 3 கேஸு. பெரிபார் யூனியன் கேஸு, கேசநந்த பாரதி கேஸு, எல்ஐசி ஆஃப் இந்தியா. இந்த 3மே வந்து எது தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. பிரியாம்பலோட தொடர்புடையது. இந்த கேஸ்லாம் பார்க்கும்போது தனியா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப வெரிபார் யூனியன் கேஸ் வந்து முகவரி அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது முகவரியின் ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்ற மாரி வந்து தீர்ப்பு குடுத்துருவாங்க. கேசவநந்தன் பாரதி கேஸ் வந்து முகவரியின் அரசியலமைப்பு பகுதி திருத்தலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரே மாத்த முடியாது. சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர மாத்தாம திருத்திக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. முகவரி அரசியலமைப்பின் அடிப்படை வழிகாட்டி. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதுலருந்து தானே எடுத்தோம் நம்ப. சரிங்களா? அப்போ அது ஒரு வழிகாட்டி தானே. ஏன்னா பிரியம்பிள் படி தான் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இங்க ஈக்குவாலிட்டி அப்படி ரைட் டூ ஈக்குவாலிட்டி, ரைட் டூ ஃப்ரீடமு சரிங்களா? ஸோ இந்த மாரி எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம பிரியாம்பிள்லேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? கூற்று நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்னுத்துக்கும் மீனிங் வந்து எழுதி கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்ற மாரி. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லயே வந்து நெறைய விஷயத்த வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டம் சரிங்களா? ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி அமைப்பு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஆளுநர் பதவி கவர்னர் சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். நீதித்துறை, பொது சேவை ஆணையம், சரிங்களா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல? சரிங்களா? அப்புறம் அவசர நிலை, எமர்ஜென்சி வந்து இதுலருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எமர்ஜென்சினால சஸ்பென்ஷன் ரைட்ஸ வந்து நிறுத்தி வைக்கிறது தான் இதுலருந்து எடுத்திருப்பாங்க. ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி வந்து நிர்வாக அமைப்பு, ஃபெடரல் கோர்ட், சரிங்களா? சுப்ரீம் கோர்ட், மத்திய, மாநில நிர்வாக அமைப்பு.
சரிங்களா? மத்திய மாநில நிர்வாக அமைப்பு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லயே எடுத்திருப்பாங்க. பிரிட்டன்ல வந்து இப்போ பிரிட்டனும், அமெரிக்காவும் பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? லெஜிஸ்லேஷன் அப்படின்னு வந்தாலே பாராளுமன்றம் சரிங்களா? அந்த மாரி பாராளுமன்றம்னு வந்தாலே, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? பிரிட்டன் அப்படின்றத டிக் பண்ணிக்கலாம். நீதித்துறை அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணலாம்? அமெரிக்காவ டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது 2ம் தான். பாராளுமன்றம்னு வந்தாலே பிரிட்டிஷ் தான். சரிங்களா? ஏன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில தான் நம்ம எல்லாமே எடுத்திருப்போம். சரிங்களா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில தான் நம்ம எல்லாமே எடுத்திருப்போம். இங்க பாருங்க, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஒற்றை குடிமை உரிமை, ரூல் ஆஃப் லா சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி, அமைச்சரவை முறை சரிங்களா? சட்ட இயற்றும் நடைமுறை, ரிட்ஸ் இருக்குல்ல, 5 ரிட்ஸ். அது ஸ்பீக்கர் பதவி. ஸ்பீக்கர்னா யாரு? லோக்சபால இருக்கிறவரு ஸ்பீக்கர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ராஜ்யசபால இருக்கிறவர் சேர்மன்னு சொல்லுவோம். இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. கேபினெட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ, இப்ப இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு லா சம்மந்தப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். அத தவிர்த்து மீதி எல்லாமே வந்து இது பாருங்க அமைச்சரவை, சட்ட இயற்றும், நாடாளுமன்றம் இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமும் வந்து யுனைட்டட் கிங்டம்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? அதே மாரி வந்து அமெரிக்கால வந்து நீதி நீதி சம்மந்தமான இது பாருங்க ஜுடிஷியல் ரிவ்யூ சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ அடிப்படை உரிமைகள் எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை உரிமை வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா வந்து இங்கேருந்து யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம். அடிப்படை கடமை வந்து ரஷ்யாலேருந்து எடுத்திருப்போம். நீதித்துறையின் சுதந்திரம். சுதந்திரமான நீதித்துறைன்னு சொல்லுவோம்ல. இப்ப நீதித்துறை வந்து எதுக்குமே கட்டுப்படுத்தப்பட்டது கிடையாது. யாருமே அத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் கிடையாது. ஏன் அப்டின்னா, இப்ப பாராளுமன்றமே ஒரு சட்டம் இயற்றுது. அது சரியில்லன்ற பட்சத்தில வந்து நீதித்துறை என்ன பண்ணுது? அத வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுதுல்ல. ஸோ வந்து அப்ப நீதித்துறை வந்து சுதந்திரமா இயங்குது. சுதந்திரமான நீதித்துறை. ஓகேங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ ஆ சுதந்திரமான நீதித்துறை, குடியரசுத் தலைவர் மீது பதவி நீக்க தீர்மானம். இம்பீச்மென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஓகேங்களா? அதுவும் வந்து யுஎஸ்ஏ. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீக்கும் முறை. ஸோ இம்பீச்மென்ட் இதுவும் வந்து இம்பீச்மென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். துணை குடியரசுத் தலைவர் நீக்கும் முறை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சட்டம், ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேங்களா? அதே வந்து பதவி நீக்கும் முறை. யார் அது? துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதிகள். சரிங்களா? அயர்லாந்துலருந்து எல்லாருக்குமே தெரியும் டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து அயர்லாந்துலருந்து எடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள். இப்ப மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குடியரசுத் தலைவர் வந்து ஒரு 12 பேர நியமிப்பாரு தெரியும்ல. அது வந்து அந்த முறை எங்கருந்து எடுத்தாங்க அப்டின்னா, அயர்லாந்துலருந்து எடுத்தாங்க. சரிங்களா? இப்ப கனடா. இப்ப கனடா பார்த்தீங்க அப்டின்னா வந்து வலுவான மத்திய அரசு அது. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். சரிங்களா? இப்ப ஸ்ட்ராங் சென்டர் இப்போ வந்து அந்த மாரி சொல்றது எல்லாமே வந்து இத தான் ஸ்பெசிஃபை பண்ணும். வலுவான மத்திய அரசு. இப்போ இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியா இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. அப்டின்னா என்னன்னா, மாநிலங்கள் மாநிலங்களின் ஒன்றியம் தான் வந்து என்னது இந்தியா. சரிங்களா? அப்போ வந்து வலுவான மத்திய அரசு. மத்திய அரசு வலுவா தான் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் வந்து மாநில அரசு இருக்கு. சரிங்களா? மீதமுள்ள அதிகாரம் மத்திய அரசாகும். ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்ற ஆலோசனை அதிகாரம். சரிங்களா? ஆளுநர் நியமனம் எங்கன்னா கனடா. அதே மாரி வந்து மேல என்ன பார்த்தோம்? ஆளுநர் பதவி எங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரிங்களா? ஆளுநர் நியமனம் வந்து கனடா. ஆளுநர் பதவி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரிங்களா? இப்ப ஆஸ்திரேலியால ஜாயிண்ட் சிட்டிங், கன்கரண்ட் லிஸ்ட் சரிங்களா? பொதுப்பட்டியல், ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி சொல்ற ஆர்டிகிள் என்னது? 108 சரிங்களா? வணிக சுதந்திரம், ட்ரேட் ஓகேங்களா? ட்ரேட் அத பத்தி வந்து ஆஸ்திரேலியால இருந்து தான் வந்து எடுத்திருப்போம். ஜெர்மனி அவசர நிலையின் விதிகள். இப்போ ஆம், ஜெர்மனி வந்து வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் மாடல் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். சரிங்களா? எமர்ஜென்சி அப்போ அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து நிறுத்தி வைக்கலாம். அது வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம். ரஷ்யாலேருந்து தெரியும். அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாலேருந்து 5 ஆண்டு திட்டம் 5 இயர் பிளான். இப்ப ரஷ்யால அறிமுகப்படுத்தும்போது வந்து அதுலேருந்து தான் இதுலேருந்து ரஷ்யாலேருந்து தான் எடுத்திருப்போம். ஆக்சுவலா ரஷ்யா வந்து 7 இயர் பிளான்னு நெனைக்கிறேன். அது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டவுட்டா இருக்கு. சரிங்களா? சமூக பொருளாதார நீதி. சரிங்களா? சமூகம் மற்றும் பொருளாதார நீதி. பிரான்ஸ்ல வந்து எல்லாருக்குமே தெரியும். பிரெஞ்ச் ரெவல்யூஷன் இருக்குல்ல. ஓகேங்களா? அந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் படி இந்த 3 வார்த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்போம். இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்ப எடுத்திருப்போம் அப்படின்னா, இயர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1789 சரிங்களா? 1, 7, 8, 9 இந்த 1, 7, 8, 9 தான் வந்து இந்த இந்த இயர்ல நடந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன்ல தான் வந்து இந்த ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கும். இத வந்து நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? சோர்சஸ்லேருந்து எடுத்திருப்போம்.
சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அரசியலமைப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? 368 ஆர்டிக்கிள் தான. ஆமா. அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் இருக்குல்ல. சரிங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்டின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்திருப்போம். அரசியலமைப்பு திருத்த நடைமுறை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் முறை. மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காங்கல்ல. யாரு? ராஜ்யசபா. அவங்களோட தேர்தல் முறைய வந்து உறுப்பினர் தேர்தல் முறைய வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்திருப்போம். ஜப்பான்ல வந்து ப்ரொசீஜர் எஸ்டாபிளிஷ்டு பை லா. லா ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் வந்து ஜப்பான்லேருந்து வந்து எடுத்திருப்போம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு டேபிள் மாரி பார்த்துருவோமா? இப்ப பார்த்தீங்கன்னா, 1935 கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து ஃபெடரல் கூட்டாட்சி ஓகேங்களா? இங்க பாருங்க. ஓகேங்களா? கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டம். அததான் வந்து ஃபெடரல் சிஸ்டமு. கவர்னரு ஓகேங்களா? கவர்னரோட என்னது? பதவி. சரிங்களா? கவர்னரோட பதவி வந்து இங்கேருந்து எடுத்திருக்கோம். அதே மாரி வந்து ஆளுநர் நியமனம் வந்து கனடாலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆளுநர் நியமனம் வந்து கனடாலேருந்து எடுத்திருக்கோம். ஆளுநர் பதவி ஓகேங்களா? அதோட பதவி வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருக்கோம். பிரிட்டிஷ்லேருந்து நான் பிரிட்டிஷ்னாலே என்ன சொல்லியிருக்கேன், பார்லிமென்ட் அந்த மாரி சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்லியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. பார்லிமென்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா ஓகேங்களா? கேபினெட், ரிட்ஸ், ஸ்பீக்கர். யுஎஸ்ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேங்களா? ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமான நீதித்துறை ஓகேங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்புறம் இம்பீச்மென்ட். யார் யார பார்த்தா இம்பீச்மென்ட்? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஓகேங்களா? இது நீதி புனராய்வு ஓகேங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூனா நீதி புனராய்வு. அயர்லாந்துலேருந்து டிபிஎஸ்பி ஓகேங்களா? அப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷனு, ராஜ்யசபா நாமினேஷன் மெம்பர் வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். கனடா வந்து ஸ்ட்ராங் சென்டர். கனடான்னு வரும்போதே வந்து மத்திய ஆட்சிய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்றது எல்லாமே கனடா தான். அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ரெசிடியூரி பவர் எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஞ்சிய அதிகாரம் அப்படின்னா, இப்ப வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 7வது ஷெட்யூல் பார்த்தோமா? அது வந்து என்ன சொல்லுது? லிஸ்ட் பத்தி சொல்லுதா? பட்டியல்கள் பத்தி சொல்லுதா? அதுல வந்து 100 100, 61, 52 துறை. இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ 3 3 விதமா வந்து லா கிரியேட் பண்ணலாம். இப்போ ரெசிடியூரி பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எஞ்சிய அதிகாரங்கள் இது எதுக்குள்ள வரும் அப்படின்னா, இப்ப புதுசா வந்து இப்ப ஏஐ வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதுலலாம் வந்து யார் வந்து லா கிரியேட் பண்ணலாம்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். புதுசா ஒரு வந்து சப்ஜெக்ட்ஸ் வருது, பட்டியல் வருது அப்படின்னா, அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மட்டும் தான் பர்மிஷன் இருக்கு. அதுதான் இங்க சொல்லுது கனடா. இப்ப கனடான்னு வந்தாலே வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும்ன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா வந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஜாயிண்ட் செட்டிங், ட்ரேட் சரிங்களா? ஜெர்மனி வந்து எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறுத்தலாம் அப்படின்ற மாரி ஜெர்மனிலருந்து எடுத்திருக்கோம். யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் 5 இயர் பிளான் வந்து யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்கோம். ரஷ்யாலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளான் போட்டோம்ல அது. பிரான்ஸ்ல வந்து லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சரிங்களா? 368 ஆர்டிக்கல். ராஜ்யசபா சீட் செலக்ஷன் ஓகேங்களா? இந்த ராஜ்யசபா எலெக்ஷன். ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஜப்பான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் வந்து ஜப்பான்லேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? சும்மா அது ஒன்லைனர் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் அடித்தளம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து அதுலேருந்தே வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? பிரிட்டன்ல வந்து ஜனநாயக ஆட்சி, யுஎஸ்ஏ உரிமைகள் நீதித்துறை, அயர்லாந்து டிபிஎஸ்பி, கனடா வலுவான மத்திய அரசு. மத்திய அரசு பத்தி பேசுறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன்? கனடாவ பத்தி சொல்லியிருக்கேன். யுஎஸ்ஏ அடிப்படை கடமைகள். பல நாடுகளின் சிறந்த அம்சங்கள் ஒரே அரசியலமைப்பில். யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அது. சரிங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம பிளான் படியே வந்து சோர்ஸஸும் முடிச்சிட்டோம். பிரியாம்பலுமே வந்து முடிச்சிட்டோம். இதுக்கான லிங்க் வந்து நான் குடுக்குறேன். டெலிகிராம்லயும், இன்ஸ்டாகிராம்லயும். டெலிகிராம்ல இருக்கும் நோட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ. நாளைக்கு வந்து டே 4 சாரி நாளைக்கு வந்து டே 3.
ஓகேங்களா? நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ வந்து வந்துரும். தேங்க் யூ.